சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழும் சிபியும் பார்த்தோம்னா வர்ஷினி பிரபுவுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கவோ இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. மண்டபத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கவோ அப்போ பிரபு வந்து ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம நினச்ச மாதிரிக்கு கிட்டத்தட்ட கல்யாணத்தை நெருங்கியாச்சுது, விடிஞ்சா கல்யாணம், வர்ஷினி கழுத்தில் மட்டும் நான் தாலி கட்டிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் இத்தனை வருஷம் நம்ம என்னது கனவு கண்டோமோ அது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்படி சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா தமிழ் இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் சரிதான், ப்ரோவை பற்றி சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது கிடையாது, இதுக்கு ஆதாரத்தை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சி தீரும்னு சொல்லிட்டு அடுத்தது தமிழ் அவங்க சிபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சிபியோட மொபைலை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னா எப்படியாவது காணாமல் போன மறைச்சு வச்ச எல்லா ஆதாரத்தையும் நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லவோ சரிதான் தமிழ், ஆனால் அவனுடைய ஃபோன் அவங்ககிட்ட இருக்குது, எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா கேடியை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் கேடியை கூப்பிடவும் அவங்க வராங்க. என்ன தமிழ், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிக்கு பிரபுவோட மொபைலை நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற, அவன் மொபைலை நான் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கவோ இங்க பாரு வர்ஷினி, இந்த மாதிரிக்கு ஒரு ஐயக்கியனை கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையை நம்ம காப்பாற்ற வேண்டாமா, இதுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டாமா, என்ன இருந்தாலும் வர்ஷினி உன் தங்கச்சி மதிக்கிட்டான்னு அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே உடனே கேடி சொல்றாங்க. இப்படியே நீ சொல்லிட்டீரு, நீ எப்போ அவளை என் தங்கச்சி மாதிரி சொன்னியோ அப்பமே நான் அவளுக்கு அண்ணன் ஆயிட்டேன், பாரு என்ன இருந்தாலும் சரிதான், அந்த மொபைலை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேடி பார்த்தோம்னா அவங்க ப்ரோவோட மொபைல் எடுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ண அலையிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ப்ரோ அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகவும் உடனே அந்த மொபைலை அவங்க தமிழ்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு தமிழ், சீக்கிரமாகவே என்ன உனக்கு பார்க்கணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு, அதாவது அந்த ஃபோன்லேருந்து என்னென்ன உனக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துரு, ஏன்னா அவன் கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தோம்னா அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லவோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் அதில் என்னென்ன நம்பர் வந்திருக்கிறோ அது எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேடி கொண்டு அந்த ஃபோனை கொண்டு அப்படியே கொண்டு வச்சுட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரூ வரவும் நல்ல வேலையாப்பா நம்ம மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே தமிழ் அந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது யாருடைய நம்பருக்குலாம் அதிகமாக ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே தமிழுக்கு சில நம்பர்லாம் கிடைக்குது. இந்த நம்பரை பார்த்தோம்னா அவங்க சிபி கிட்ட சொல்லுதாங்க. அப்போ எப்படியாவது இந்த நம்பரை நிறைய அவன் பேசியிருக்கிறான், இந்த நம்பர் யாருக்குள்ளது, இது எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா சிபியும் அவங்க ஒரு அதிகாரிக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு அதிகாரிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்பர்லாம் கொடுக்குறாங்க. இந்த நம்பர்லாம் எங்கே இருக்குன்னு தயவு செய்து எனக்கு சீக்கிரமாகவே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவோ என்ன சிபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியோட வாழ்க்கை இதில் தான் அடங்கி இருக்குது, அதனால சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கவோ எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் சிபியும் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே தமிழ் வராங்க. வந்ததுமே என்ன ஜானுமா, வர்ஷினியோட கல்யாணத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் தமிழ், நான் என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியல, எப்படியாவது வர்ஷினியோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீயும் என்னென்னமோ கஷ்டப்பட்ட, ஆனால் பாரு இப்போ கிட்டத்தட்ட கல்யாணத்தை நெருங்கியாச்சுது, இப்போ எனக்கு அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ தெரியல, இந்த ப்ரூ மாதிரிக்கு ஒரு ஐயக்கிய வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா சேதுவை தான் காட்டுறாங்க. சேது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கணேஷ் வராங்க. என்ன செய்து உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே கிடையாது அப்படிங்கிட்டு இருக்கவும் என்னப்பா இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ தாலி கட்டக்கூடிய பொண்ணு கழுத்தில் வேற ஒருத்தர் தாலி கட்ட போறான், நீ என்னன்னா இந்த கல்யாணத்தில் ஒரு வேலைக்கார மாதிரிக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வழக்கம் போல சேதுவை போட்டு திட்டவும் இப்போ சேது சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கப்பா, எனக்கு ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணத்தை நான் தானே அதாவது நம்ம தானே எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா, உண்மையிலேயே உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செய்து நினைக்கிறாங்க வர்ஷினிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டா, ஆனால் அதுக்காக வர்ஷினியோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன், அவள் எங்கே இருந்தாலும் சரி தான் நல்லா இருக்கணும், அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து அவங்களுக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அடுத்தது கல்யாண வேலையில் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கவோ இப்போ கணேஷ் அமுதா கிட்ட சொல்கிறாங்க, உன் பையன் ஏன் அப்படி இருக்கிறான்னு தெரியல அப்படிங்கும்போது இப்போ அமுதா அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த வர்ஷினி ப்ரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சு நின்றுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ கணேஷ் நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தான் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ
அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டாங்க, தமிழ் இந்த நம்பர்லாம் வந்து நீ கொடுத்தேல, இதெல்லாம் வந்து 2-3 இடத்துல இந்த சிக்னல் வந்து காட்டுது. அதாவது நீ 2-3 நம்பர் கொடுத்துருக்குற, இந்த 3 நம்பர் இந்த சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்லப்போ, இங்கே பாருங்க சிபி இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது இங்கே பாருங்க இப்போ நம்ம 2 இந்த மண்டபத்துட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக பிரபுவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கவும். அப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே கேடியை கூப்பிட்றாங்க. கேடி நீ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குது, அங்கே யார் இருக்காங்கன்னு தயவு செய்து எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது உடனே கேடியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சிபி வந்து அவங்கள வந்து சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கேடிக்கிட்ட. அப்போ கேடியும் வந்து நான் கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது அவங்க பிரவுவோட லவர் இருக்காங்களா அந்த பொண்ணை தான் அங்கே கெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து கேடி வந்து சிபிக்கும் தமிழுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ் நீ சந்தேகப்பட்டு சரியாக போச்சுது, இந்த பொண்ணை வந்து கெட்டி போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கவும் உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து சிபி கிட்ட காட்டுறாங்க. பார்த்தீங்களா சிபி இந்த பொண்ணை தான் வந்து நான் சொன்னேன் அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது தமிழ் பார்த்தோம்னா வந்து அடுத்ததான் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அப்போ உடனே தமிழ் வந்து சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் சிபி நாங்கள் இருக்கிறேன், நீங்கள் மட்டும் வந்து வேலை விஷயமா வெளியே போகிற மாதிரிக்கு போங்க, ஏன்னா நானும் வந்துட்டோம்னா அந்த பிரபுவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சிபியும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதனால் 2 பேரும் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோம்னா உனக்கு சந்தேகம் வந்துடும், அதனால வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சிபியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கேடி சொன்ன அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து சகஜமாக இருக்கிற மாதிரிக்கே வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே வர்ஷினிக்கும் தேன்மொழிக்கெலாம் வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இப்போ மீனா வந்து வர்ஷினிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வர்ஷினி கிளம்பிட்டியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை மனமேடைக்கு அழைச்சிட்டு வர சொல்லிடுவாங்க அப்படிங்கவோ உடனே வந்து ஆமாம்மா நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா இசை வந்து அவங்க தேன்மொழியை பார்க்குறாங்க. தேனு நீ வந்து ரெடி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அங்கே மாப்பிள்ளையை தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் பிரபு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரவிந்த் ரெடி ஆகிட்டு இருக்கவும் இப்போ பிரபு வந்து நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நான் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு வருவோம். அடுத்தது மாப்பிள்ளை பொண்ணையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது இப்போ மாப்பிள்ளை பொண்ணையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் தமிழோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபு என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கவோ ஐயோ இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, பிரபு ரொம்பவே மோசமானவன், அந்த உண்மை சொல்கிறதுக்காக நான் வரும்போது தான் இந்த மாதிரிக்கு என்ன இப்படி அடைச்சி வச்சுட்டா அப்படின்னு சொல்லவோ அடுத்ததான் பார்த்தோம்னா சிபி வந்து அந்த பொண்ணை பற்றி அழைச்சிட்டு வராங்க, சிபியும் கேடியும். அப்போ தமிழுக்கு பார்த்தோம்னா சிபி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை நான் காப்பாற்றி வச்சு மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது சிபி சீக்கிரமாக வாங்க மணமேடைக்கு பொண்ணே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க வர்ஷினி கழுத்தில் பிறகு தாலி கட்டக்கூடிய நேரத்தில் அந்த பொண்ணு வந்து திருமணத்தை நிறுத்தியிருந்தாங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அடுத்தது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே பார்த்தோம்னா பிரபு அதிர்ச்சியடைகிறாங்க, என்னது இவன் இப்படி சிபி கையில் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியடையவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் அந்த பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஜானுமா அந்த பொண்ணு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வர்ஷினி மீனா பிரகாஷ்னு எல்லாருமே வந்து அதிர்ச்சியடைகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து தமிழும் சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டு அப்படிங்கவும் உடனே அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. பிரபு அந்த பொண்ணும் சேர்ந்திருந்த மாதிரிக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்த மாதிரியும் உடனே வந்து அவங்க பிரபு பார்த்தோம்னா இதெல்லாம் தமிழ் வந்து இந்த கல்யாணத்தை எடுத்ததுக்காக இந்த பொண்ணை வந்து செட்டப் பண்ணி அவள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வேற ஒரு ஆதாரம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா குறிஞ்சிநாதனும் அவங்க பிரபுவும் வந்து சேர்ந்துருந்து அவங்க பேசுகிற மாதிரிக்கும் ரொம்பவே நெருக்கமாக அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரிக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்துமே அதிர்ச்சியடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து பிரபு பற்றின எல்லா உண்மையும் வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துருந்தாங்க தமிழ். இதனால வர்ஷினி வந்து கல்யாணத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியா, இந்த பொண்ணோடு நெருங்கி பழகிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே வர்ஷினி வந்து பிரபு போட்டு பலார்னு ஒரு அறை விடுறாங்க, மாலையை தூக்கி அவங்க வீசுறாங்க. அடுத்துதான் வந்து பார்த்தோம்னா பிரபு வந்து ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னது எல்லாம் நான் பொய் தான், இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிற அப்படின்னு பிரபு வந்து உண்மைப்பட்டு உடைச்சிருவாங்களா. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.